வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்தியன்ஸ் பிளேட்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் வறுவல். இதை வாழைக்காய் ஃப்ரைன்னு சொல்லுவோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கிறேன். இதுல சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன். நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தல அப்படின்னா ரெகுலர் சில்லி பவுடர் 2 ஸ்பூனா சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா 3/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன். புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் பதம் வரணும். அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க வாட்டர் நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப லிக்விட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம மசாலா வந்து வேஸ்ட் ஆயிடும். அதுக்காக தான் பேஸ்ட் பதம் வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இப்போ பேஸ்ட் பதம் வந்துருச்சு. 2 வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணி இது 2 சைடும் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பனானா கட் பண்ண உடனே தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, இல்லாட்டி அது கருத்து போயிடும். எல்லா பனானாலையும் நல்லா 2 சைடு நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடுங்க. இது உங்களுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் சேர்த்திருக்கிற மசாலா அளவு 2 வாழைக்காய்க்கானது. இப்போ நான் எல்லா வாழைக்காயிலையும் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பனானா ஃப்ரை பண்ணி எடுக்க ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே இதுல 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்க ரெகுலர் ஆயிலே சேர்த்துக்கலாம். கிரவுண்ட்நட் ஆயில் நான் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இதுல கருவேப்பில் சேர்த்துடுங்க. கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதுல நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். வாழைக்காய் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டுடாம இப்படி லைனா அடுக்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா வாழைக்காயும் ஈவனா குக் ஆகி வரும். இது நம்மளுக்கு ஒரு சைடு 3 to 5 மினிட்ஸ்ல குக் ஆகும். நீங்க என்ன சைஸ்ல வாழைக்காய் கட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ரொம்ப ஸ்லிம்மா கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மினிட்ஸுக்குள்ளேயே குக் ஆயிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் அகலமா கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமமே 5 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ள டைம் எடுத்திருக்கு. மேல உங்களுக்கு குக் ஆன உடனே மேல இருக்கிற மசாலாவோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம இதுக்கு மேல கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒன்ஸ் நீங்க வாழைக்காய் திருப்பினதுக்கு அப்புறம் திரும்பவும் உங்களுக்கு குக்கிங் டைம் 4 to 5 மினிட்ஸ் எடுக்காது. 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா ஒரு சைடு ஆல்மோஸ்ட் 3/4 பதம் இது வந்து குக் ஆயிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அடுத்த சைடு திருப்பி போடும் பொழுது அதுல பாதிக்கும் கம்மியான டைம் தான் எடுக்கும். எப்பவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரம், அதுவும் நான் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சு குக் பண்ணும் பொழுது உங்களுக்கு நடுவுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் குக் ஆயிடும். இப்போ நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.